கடவுள் எங்கே இருக்கிறார்? எங்கே இல்ல சொல்லுங்க. சொல்றத கேக்குறியா குறுக்க பேசிக்கிட்டு சொல்லுங்க. கடவுள் எங்கே இருக்கிறார், எங்கே இல்லை? என்ன சார் இது தெரியாதா? கடவுள் எங்கும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. இதெல்லாம் பாட்டி கதை. கையில் 4 துட்டு குதிக்கையிலே, காதில் ரவ்வை கம்மல் ஜொலிக்கையிலே, வீடு வாசல் நிலம் இருக்கையிலே, உயர்ந்த பதவியிலே, தேக சௌக்கியத்திலே, சரச லாப விளையாட்டிலே கடவுள் இல்லை. அப்பொழுது அவர் யாரும் நினைக்கவும் மாட்டார், அவர் இருக்கவும் மாட்டார். ஆனால் கடவுள் எங்கேதான் இருக்கிறார்? கையில் காசில்லாமல் முழிக்கையிலே, இருக்க இடமில்லாமல் தவிக்கையிலே, துன்பத்திலே, துயரத்திலே, அகோர வியாதியிலே, பிரசவ வேலையிலே, பந்துமித்திரர் பிராணன் போகையிலே, எதிரில் ஆகாய விமானம் வருகையிலே, அபாய சங்கு உதையிலே, பாம் போடையிலே, பெண்டு பிள்ளைகளை விட்டு ஓட்டம் எடுக்கையிலே கடவுள் இருக்கிறார். அப்பொழுதுதான் அவரை 1000 தரம் நினைப்பார்கள், 10,000 விதமாக அழைப்பார்கள், 20,000 தடவை வீழ்ந்து வீழ்ந்து கும்பிடுவார்கள். நல்லா சொன்னீங்க. அப்படித்தான் இருக்கு உலகம். அந்த கடவுள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 ரூபமா எடுத்திருக்கிறார். பிரம்மா சிருஷ்டிக்கிறது, விஷ்ணு காப்பாத்துறது, சிவன் அழிக்கிறது. ஆளுங்க வேணும்ல, அதுக்கு மனுவை சிருஷ்டிச்சார். மனுவா? ஓ, மனு தர்ம சாஸ்திரங்கிறாங்களே, அவர்தான். எங்க வீட்டுல இருக்கு, நான் படிச்சதில்லை. இந்தா இதுவும் அதேதான். இதுல 9வது அத்தியாயத்தை எடுத்து மாதர்களின் ஆப்த தர்மம் என்ற விஷயத்தை படிமா. இது இருக்க அதைத்தான் படி. பெண்ணானவள் தான் ருதுவான துவக்கி 3 வருஷம் வரையிலும் தகப்பன் தக்க வரனுக்கு கொடுப்பான் என்கிறதை எதிர்பார்த்திருக்க வேண்டியது. அதற்குள் தகுந்த வரனுக்கு கொடாவிடில் தானாகவே தகுந்த வரனை வரித்துக் கொள்ள கடவுள். அப்படியா சொல்லிருக்கு? அப்படித்தான் சொல்லிருக்கு. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கோமா. டான்ஸ் எப்படி கேட்கணுமா? ஜமீன்தார் ஏற்பாடு இல்ல. இவ அம்மா இதை விட ரொம்ப நல்லா ஆடுவா. ஆமா ஆமா. ஆனா இந்த ஷோக் வேலை, ஜில் வேலை அவகிட்ட கிடையாது. ஆமா ஆமா. இவ கைப்பிடிப்போம், கழுத்து ஒடிப்போம், நடக்கிற துடிப்போம் ரொம்ப எடுப்பா இருந்தது இல்ல? ஆமா ஆமா. இருந்தாலும் அன்னைக்கு ஆடுனால ஒரு குட்டி. ஆமா, அந்த பெங்களூர் குட்டி. ஆமா ஆமா, அந்த ஷோக்கு இல்ல இவ. ஆமா ஆமா ஆமா. இவ ஆண்டவர் 2 கால்ல தானே? ஆமா ஆமா. 4 கால் மாதிரி தெரிஞ்சது இல்ல? ஆமா ஆமா. ஐயா நௌசாமிலார், வந்துகிட்டே இருக்கேன். உட்கா. என்ன விசேஷம்? ஜமீன்தார் பங்களாவில சதா விசேஷம் தானே. சும்மா ஒரு விஷயத்த உங்க காதல. என்ன விஷயம்? கொஞ்சம் அப்படி தனியா போய். சும்மா சொல்லும். இவெல்லாம் நமது ஃப்ரெண்ட்ஸ் தான், உயிருக்கு உயிர். தலையே போனாலும் விஷயம் வெளியே வராது. ஆமா, அந்த இரவப்பட்டி கிராமத்தை அடமானம் வச்சிங்களே. ஆமா, அதுக்கு என்ன? அந்த பய ஏலத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படி இப்படி ஆய்வுங்கிறானே. நான் என்னமோ நினைத்தேன். அந்த இரவப்பட்டி கிராமம் போனா எத்தனையோ சொந்தப்பட்டி கிராமம் இருக்கு. இருந்தாலும் சுத்த பேடியாடி. இதான் விஷயம். நான் வர்றேன். எப்பத்தான் அந்த காலம் வரப்போகுதோ? ஓய், எந்த காலம்? கங்கனை பொறுத்த காலம்னு. ஆஹா, ஜோரான ஒரு பொண்ணு அப்படி ஜில்லுன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த சடன் பாடை கார்ல பாம் பாம் பாம்னு போறத விடுங்கானும். கட்டவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு. இருந்தாலும் இந்த குடும்பஸ்தன் ஆயிட்டாலே தனி கௌரவம் இருக்குல்ல? ஆமாங்கானும், நீ சொல்றது ரொம்ப ரைட். ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எங்க வேணும்னாலும் போகலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம், எப்படி வேணும்னாலும் நடக்கலாம், யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்? எப்படியோ இருந்தாலும் உங்க கௌரவத்துக்கு தகுந்தபடி எந்த பெண்ணை வச்சா மனசு அச்சாவா முடியுது. ஆமா ஆமா. இருந்தாலும் உங்க அந்தஸ்துக்கு தகுந்த அந்தஸ்தாவது ஒண்ணாவது. என்னவோ ஊர்ல நாட்டுல கல்யாணம் கல்யாணம்னு சொல்றாங்களே, அதை போல நாம ஒன்ன கட்டி போட்டு வைக்கலாம்னு நினைச்சேன். ஏதோ ஒரு பொண்ணு. அப்ப சரி, முடிச்சு போடுறேன். ஆமா. முறக்கணும்.
முறுக்கணுமா? எதை முறுக்கிறது? ഇതിനെ. ஓஹோ, மெத்தல் பாஸ் போட சொல்றியா? പിന്നെ നിങ്ങൾ പറയണല്ലോ. என்னது? நான் பறையனா? അതെ, നിങ്ങൾ என்னடா ஜாக்கிரதையா பேசு. സാറേ ക്ഷമിക്കണം. போய் சமைக்கிறதானே? അയ്യേ, ഞാനോ? നിങ്ങൾ ക്ഷമിക്കണം. ஏய், என்னடா அது அயோக்கிய பல. முதல்ல பறையாங்கிற, அப்புறம் என்ன சமைக்க சொல்ற? என்னடா அது? முதுகு தோல் விரிஞ்சு போடும், ஜாக்கிரதை. സാറേ, ചോറല്ല ചമയ്ക്കാന്, ഞാൻ പറഞ്ഞതിനെ പൊറുക്കണമെന്ന് ചൊല്ലി. ஓஹோ, அப்படி சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன? பின்ன ஏன் சமைக்கணும் சமைக்கணும்னு போட்டு பிராண்ட வாங்குற? സാറേ സാറേ, ചിന്നമ്മക്ക് പറഞ്ഞു കൊടുത്തല്ലോ, അതേമാതിരി എനിക്കും തമിഴ് പറഞ്ഞു കൊടുക്കണം. தமிழ் பாடம் உனக்கு சொல்லி தர சொல்றியா? അതെ അതെ. எல்லாம் அப்புறம் பறையலாம், நீ போய் உன் வேலையை பாரு. എന്താ സാറേ, എനിക്കെല്ലാം പറഞ്ഞു കൊടുക്കുമോ? നല്ല രഹസ്യം കുട്ടികളായാൽ സുഖമായിട്ട് പറഞ്ഞു കൊടുക്കും. ஏமா குழந்தை, நான் யார் தெரியுமோ? ஓ, தெரியுமே, நீங்க வாத்தியார். ஜாகிரதை, நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் செய்யணும். இல்ல என்ன என்ன பாத்தியா? அஞ்சோண்ண முடியாது, ஒஞ்சோண்ண முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் கேட்கணும். இல்லன்னா பிளாசி பிளாசி தள்ளிடுவேன். ஜாகிரதை. அம்மாவாது ஆட்டுக்குட்டியாவது, அந்த பாத்தா இங்க பலிக்காது. ஏமா, உன்னை நான் அடிப்பேனா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒன்னு சொல்லுவேன், அது மாதிரி செய்யணும், தெரியுமா? சரி. குழந்தாய், எனது இடது கன்னத்தில் ஒரு முத்தம் கொடு. என்ன? அம்மா, ஒரு குழந்தை மற்றொருவருக்கு கொடுக்கும் முத்தத்திற்கும் ஒரு பெண் மற்றொருவருக்கு கொடுக்கும் முத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீ அறிந்தாயில்லை. உன்னை ஒரு குழந்தை என்று எண்ணியே உன் முத்தத்தை கேட்டேன். இதில் யாதொரு கபடமும் இல்லை. அப்பா அம்மா வரட்டும், இந்த வியாக்கானத்தை சொல்லி பார்க்கலாம். ஓ அம்மா தாயே, நான் ஏதோ விளையாட்டா கேட்டேன், இதை போய் யாரண்டையும் சொல்லிடக்கூடாது. நான் இனிமே கேட்கவே இல்லை. இந்த மாதிரி பையன் தாயாரை கெஞ்சி கேட்கவே தாயார் மன்னித்து விட்டார். கதையா சொல்றீங்க? இப்படி எனக்கு சொல்லி கொடுக்க ஒருத்தர் இல்லையே. அம்மா, பாத்தியார் சொல்றத கவனமா கேளு. நான் போய் காபி ரெடி பண்ணிக்கிட்டு உன்னை கூப்பிடுறேன். அடடா, அம்மா ஒரு நிமிஷத்துல ஏமாத்திட்டீங்களா? உங்க சாமர்த்தியம் எனக்கு தெரியாம போச்சே. போகுது, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டியே. எனக்கு என்ன தர போற? முந்தி இடது கண்ணத்துல கொடுத்தனே, அது இப்போ வலது கண்ணத்துல. சரிம்மா தாயே, உன் பிரியம். காபி ரெடி. மத்த பாடம் நாளைக்கு. ராமா, நான் என்ன சொன்ன, நீ என்ன செய்யற? பூ கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்டியா? வாதியார் டியூஷன் ரூமுக்கு வந்துட்டாரா? வாயை திறந்து சொல்றதுக்கு இல்ல, உனக்கு என்னதான் தெரியும்? வீடியா குடிக்கிற இரு, அப்பா கிட்ட சொல்றேன். ஞானம் சொல்லலாம். நீங்கள் வாத்தியார நோக்கணும், வாத்தியார் உங்களை நோக்கணும். எனக்கு சந்தேகமா இருக்கணும்னு பறையும். இல்ல ராமா, சும்மா தமாட்டுக்கு சொன்னேன். நீ அப்பா கிட்ட சொல்ல மாட்டிய? ஞாபகம் இல்ல. வாத்தியாரு ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல? அப்ப நான் கெட்டவனா? இல்ல, நீ கூட நல்லவன் தான். வாத்தியாரு அயாள் அசலாயிட்டு மனுஷன். நல்ல அழகு, அழகுக்கு தகுந்த படிப்பு, படிப்புக்கு தகுந்த குணம். இன்னும் கல்யாணம் கூட ஆகலையா? அயாளுக்கு എന്താ, എനിക്ക് கூட